ஜூன் 30 வரை தொடர்ந்து கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. குறிப்பா இந்த ஜூன் மாதங்கள் பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான இடங்கள்ல விட்டு விட்டு அவ்வப்போது மட்டுமே நமக்கு பரவலாக கனமழை கிடைத்ததை பார்த்தோம். பெரிதளவில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு எல்லாமே கிடைத்தது இந்த ஜூன் மாதத்தில். ஆனால் மற்ற இடங்கள் வட தமிழக கடலோர பகுதி, டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டத்தில் ரொம்ப குறைவான நாட்கள் தான் நமக்கு மழை கிடைச்சது. ஆனாலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவாகவே நம்ம பார்த்தோம். கடந்த 24 மணி நேரத்திலும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பதிவாகி இருக்கிறது. சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 70% வரை அநேக இடங்களில் தென் மாவட்டங்கள் முதற்கொண்டு கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவானதை பார்த்தோம். இன்னும் நமக்கு இனி வரும் நாட்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும். ஏற்கனவே இதை குறித்து நம்ம மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஜூன் 26, 27 தேதிகளிலும் இன்னும் நிறைய இடங்களில் மழை தொடர்ந்து பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆரம்பம்தான். இன்னும் போக போக மழையினுடைய தீவிரம் சற்று கணிசமாக அதிகரிக்கும். காலை மற்றும் பகலில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவில் ஒரு சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கிறோம். எல்லாருமே நீங்கள் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால எல்லாருமே நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் யாரெல்லாம் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் எந்த நாட்களில் மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இனி வரும் நாட்களிலும் பரவலாக விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க போகிறது. இந்த ஜூன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் மழை காலம் போலவே இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து மழை வருமா, வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிலாம் சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே இதுக்கான தகவல் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். 25, 26லேருந்தே உங்களுக்கு நிறைய இடங்களில் மழை வர ஆரம்பிச்சிடும்னு. நமக்கு முன்கூட்டியே நிறைய பகுதிகளில் நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உதாரணமாக 22ஆம் தேதியிலிருந்தே 22ஆம் தேதி இரவு நள்ளிரவுலேருந்தே நிறைய இடங்களில் பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சு. அப்புறம் 23, 24 தேதிகளிலும் அதை தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரம் அடையும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் ஜூன் 30 வரைக்கும் தொடர்ச்சியாக மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. மழையினுடைய தீவிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெரும்பாலும் கனமழை தான். அதி கனமழை, அதீத கனமழை, ரெட் அலர்ட் தற்போதைக்கு வேலைக்கு இல்லை. அதனால் கொடுக்கவும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மழை பொழிவு அந்த அளவுக்கு இருக்க போகிறதில்லை. ஆகவே ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க. குறுகிய நேரம் மழை பொழிவு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 45 நிமிடங்கள் வரைக்கும் பதிவாகலாம். அதற்கு மேல் நமக்கு மழை பொழிவுங்கிறது சற்று இருக்காது. அதனால் குறுகிய நேரங்களில் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். குறிப்பாக வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் 2 பகுதிகளிலுமே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. வட தமிழ்நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு. அதனால் வட தமிழக உள் மாவட்டத்தில் விட்டு விட்டு கணிசமாக சில இடங்களில் கனமழை வந்து அவ்வப்போது அதிகரித்து காணப்படும். அதே தான் கடலோர மாவட்டங்களிலும், உள் மாவட்டங்கள் மட்டுமல்ல கடலோர மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். அதில் குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு. சில நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படக்கூடும். அதே போல தென் மாவட்டத்திலும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் நம்ம பார்க்கணும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் மழை பகுதியாக ஒரு சில இடங்களில் இரவு நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த மாதம் முடிகிற வரைக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது மழை வாய்ப்பு இருக்கும். அதனால காலை பகல்ல வெயிலாக இருக்கிறது அல்லது மழை வரல, அதனால இரவு நேரத்திலும் மழை வராதுன்னு மட்டும் தவறா நினைச்சிடாதீங்க. ஆகவே காலை பகல்ல விட நமக்கு இரவு நள்ளிரவில் தான் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறதும் அவ்வப்போது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் இப்போ குறைவாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதனுடைய அப்டேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தீவிரம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா கேரளாவிலே பெரிதளவில் மழை எதுவும் இல்லை, கனமழை மட்டும்தான் கேரளாவில். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி பகுதிகளிலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேற்கு தொடர்ச்சிகளிலும் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை தான். ஏன்னா அங்கேயும் எந்த விதமான எச்சரிக்கைகளும் எதுவும் கிடையாது. அதனால் இந்த ஜூன் 26, 27 தேதிகளில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் மழை வாய்ப்புகள்
அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு பதிவானதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட நமக்கு மழை பெய்யலாம் ஜூன் 26, 27. அதுக்கடுத்து வரும் நாட்களில் லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும்தான். அப்புறம் ஜூலை மாதங்களில் பருவமழை பொறுத்தவரை 2வது வாரத்திலிருந்து தீவிரமாகும் என்று எதிர்பார்ப்பு இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு ஜூலை மாதங்கள் வரும்பொழுது இதற்கான தேதிகள் உங்களுக்கு முழுமையாக நம்ம அறிவிக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்ததாக இந்த மாதம் முடிகிற வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழையாகவே காணப்படும். 26, 27 தேதிகளிலும் பரவலாக அநேக மாவட்டத்தில் மிதமானதுலேருந்து கனமழையும் பதிவாகும் இரவு நேரத்தில். கடைசியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற இடங்களில் மழை பொழிவுகள் கனமழையாக இருக்கும். குறிப்பாக மாலை அல்லது இரவு நேரங்கள் தான். ஏன்னா இங்கேயும் நமக்கு இந்த குற்றாலம் போன்ற அருவிகள், நீலகிரி மேற்கு பகுதி அவலாஞ்சி, குந்தா, உதகமண்டலம் போன்ற இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை விட்டு விட்டு அவ்வப்போது தான் இருக்கும். எல்லா நேரமும் மழை பெய்யாது. கோயம்புத்தூர் மாவட்டங்கள் இயல்பு நிலையில் இருக்குது. கோயம்புத்தூரில் பெரிதளவில் எந்த பிரச்சனையும் இல்லை. வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறில் மட்டும் மிதமானதிலிருந்து கனமழை பெய்யும். நகர பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசாக தரைக்காற்று சற்று பலமாக வீச வாய்ப்பு. அடுத்ததாக தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் அருமையான வானிலை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் நாட்கள் இருக்குது. பெரிதளவில் மழை இல்லாமல் அவ்வப்போது சாரல் மழை, லேசான மழை, மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே பதிவாகிட்டு போகும். குறுகிய நேர மழை பொழிவு நல்ல ஒரு இதமான ஒரு வானிலை பொறுத்தவரை கன்னியாகுமரி, தேனி மற்றும் தென்காசியில் காணப்படக்கூடும். ஆகவே இந்த மேற்கு தொடர்ச்சி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பெரும்பாலும் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை தான். அடுத்து வரக்கூடிய ஜூலை மாதங்களில் பருவமழை தீவிரம் அடையும் போது உங்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம சொல்கிறோம். டெல்டா மாவட்டங்கள் பற்றி பார்க்கணுன்னா அந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை போன்ற டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அதிக அளவில் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது மிதமான மழையாக தான் இருக்கும். அதாவது ஒரு கனமழை அப்படிங்கிறத விட ஒரு மிதமான மழைங்கிறது பெரும்பாலும் பதிவாகிரும். குறுகிய நேரம் தான், அதிக நேரம் கூட இல்லை. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக டெல்டா மாவட்டங்களில் பதிவாகிட்டு போகும். வரும் நாட்களிலும் மழை உண்டு. ஜூன் 26, 27 தேதிகளிலும் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் தீவிரமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒரிசா, மேற்கு வங்கம், அசாம் போன்ற மாநிலங்களில் இந்த மாதம் வரைக்குமே, அதாவது இறுதி வரைக்குமே ரொம்ப தீவிரமாக இருக்குது. மிக கனமழை மற்றும் அதி கனமழை இப்போ சொன்ன மாநிலங்களில் கண்டிப்பாக நமக்கு மழை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை தொடர்ந்து ஜூலை மாதத்தில் ஆந்திர பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஜூலை மற்றும் ஆகஸ்டில் வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா இது போன்ற இடங்களில், அதே மாதிரி கர்நாடகாவினுடைய தெற்கு பகுதி மற்றும் கர்நாடகாவினுடைய வடகிழக்கு பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ஜூலை மற்றும் ஆகஸ்ட்ல இன்னும் அந்த இன்டீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த உள் பகுதிகளிலும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கடலோர பகுதி மட்டுமல்லாமல் அந்த உள் பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று வலுவாக நமக்கு பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை தொடர்ந்து நீங்கள் கேளுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.